சிம்ம ராசி ஆண் ராசி, நெருப்பு ராசி, கோபத்துக்கு உச்ச ராசி, அரசியல்ல பெரியாளுன்னு ஒரு ராசி. சொல்ல போனா அதிகார தோரணையான ஒரு பேச்சு, கம்பீர நட, வணங்கா முடி சொல்லலாம். ஆன்மீக ஞானங்கள்லாம் வராது. சம்பாதிக்கணும், தேடணும், ஜாலியா இருக்கணும். பெரிய பைக்கு, பெரிய மொபைலு, பெரிய காரு, படுத்து தூங்க ஹாயா தூங்க ஒரு வீடு, இந்த ஆசைகளோடையே வாழ்ந்துருவீங்க. மன்மதன் மாதிரி வாழுவீங்க உங்க வாழ்க்கை. அந்த 29 வயசுக்கு மேலேயும் கல்யாண காட்சிகள் நடக்கலன்னால் உங்க ஜாதகம் அப்படியே உல்டாவா போயிடும். உங்க குடும்பத்துக்கு தான் நீங்க வாழுவீங்க, நாட்டுக்காக வாழுவீங்க. அரசியல் பிரவேசத்துல அப்படியே மூக்க நுழைச்சு உங்க வாழ்க்கைய அப்படியே ஓடிக்கிட்டு போவீங்க. ஜாதகம் உல்டாவா போனுச்சுன்னா அடி ஆட்களா கூட நீங்க வேலை பார்ப்பீங்க. இது ஒரு கட்ட காலமாய் இருந்திருந்தா கூட 40 வயசு வரைக்கும் சுகபோகி தான் சொல்லுவேன். 40 வயசுக்கு மேலதான் வாழ்க்கையோடைய தத்துவமே தெரியும். தாம் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது கூட அப்பா தாய் வழி சொத்தை வச்சுதான் படிக்க வைக்கும். அந்த 45 வயசுக்கு மேல உடல் பயம் ஏற்படும், உயிர் பயம் ஏற்படும், ஏதாவது ஒரு நோய் தாக்கிடுமோ சொல்லக்கூடிய பயம் ஏற்படும். நீங்க கவனமா இருக்கணும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு 40 வயசுக்கு மேல உங்க சொந்த பந்தம், உங்க அண்ணன் தம்பியோ அங்காளி பங்காளியோ உங்க வாழ்க்கை சாம்ராஜ்யம் சரியறதுக்கு ஏவல் சூனியமே பண்ணுவாங்க. சிவாய் நம்ம வணக்கம். நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். கேம் சேஞ்சர் சேனலை பார்த்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பதிவுனா, ஆண்களுடைய வாழ்க்கை ரகசியம். நரை 35, திரை 45, மூப்பு 55, ஒரு 60 வயசு வரைக்கும் எந்தெந்த வயசுல அவங்க வாழ்க்கை இடையூறுகளை அடையும், யோகங்கள் வரும். ராஜ யோகங்கள் எப்ப? மண்ணுனால, பெண்ணுனால, பொண்ணுனால. எந்த வயசுல அவங்களுக்கு விரயங்கள் ஆகும், எந்த வயசுல வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய தருணங்கள் உண்டு, மாற்றங்கள் எந்த வயசுல நடக்கும், குடும்பத்துல ஒற்றுமைத்தன்மை இருந்து விலகி இருக்கக்கூடிய நேரங்காலங்கள் உங்களுக்கு எந்த வயசு. ஒரு ஜாதகர் உச்ச நிலையில அடையக்கூடிய ஒரு தருணத்துல எல்லா சுகபோக வாழ்க்கையும் வாழக்கூடிய வயசு எப்ப, எந்த வயசுல உங்களுக்கு நோய் வரும், எந்த வயசுல பணங்கள் விரயமாயி கடனாளியா ஆகக்கூடிய தருணம் எப்ப அப்படின்னு சொல்லக்கூடிய பதிவு ஆண்களுக்கு மட்டும். உங்க வாழ்க்கையுடைய சூட்சமங்கள், இந்த தன்மையை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு வரக்கூடிய லாப நஷ்டங்களை முறையான அமைப்புல பக்குவம் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த பிறப்பின் ரகசியத்தை நீங்க அறிஞ்சுக்கலாம். சொல்ல போனா ஆண்களுடைய பிறப்பின் ரகசியம் தான். சிம்ம ராசி ஆண் ராசி, நெருப்பு ராசி, கோபத்துக்கு உச்ச ராசி, அரசியல்ல பெரியாளுன்னு ஒரு ராசி. சொல்ல போனா அதிகார தோரணையான ஒரு பேச்சு, கம்பீர நட, வணங்கா முடி சொல்லலாம். இந்த சிம்ம ராசிலையும் 3 நட்சத்திர பாதங்கள் பலமாவே இருக்கு. சிம்ம ராசி மக நட்சத்திரம், சிம்ம ராசி பூர நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம். அப்ப கேதுன்னு சொல்லக்கூடிய ஞானக்காரகனும், சுக்கிரன் சொல்லக்கூடிய தருணம் உடையவரும், சூரியனுடைய அம்சம் இருக்கிறனால நல்லா ட்ரெஸ் பண்ணுவீங்க. ஆன்மீக ஞானங்கள்லாம் வராது. சம்பாதிக்கணும், தேடணும், ஜாலியா இருக்கணும். பெரிய பைக்கு, பெரிய மொபைலு, பெரிய காரு, படுத்து தூங்க ஹாயா தூங்க ஒரு வீடு, இந்த ஆசைகளோடையே வாழ்ந்துருவீங்க. மன்மதன் மாதிரி வாழுவீங்க உங்க வாழ்க்கை. நீங்களும் 25 வயசுக்குள்ளேயே கல்யாண காட்சிகள்லாம் நடந்திருக்கணும். அப்படி 25 வயசுக்கு மேல கல்யாணம் ஆகலைன்னா ஒரு வாய்ப்பு இருக்கு. 29 வயசு, அந்த 29 வயசுக்கு மேலேயும் கல்யாண காட்சிகள் நடக்கலன்னால் உங்க ஜாதகம் அப்படியே உல்டாவா போயிடும். உங்க குடும்பத்துக்கு தான் நீங்க வாழுவீங்க, நாட்டுக்காக வாழுவீங்க. அரசியல் பிரவேசத்துல அப்படியே மூக்க நுழைச்சு உங்க வாழ்க்கைய அப்படியே ஓடிக்கிட்டு போவீங்க. ஜாதகம் உல்டாவா போனுச்சுன்னா அடி ஆட்களா கூட நீங்க வேலை பார்ப்பீங்க. உங்களுக்கு தேவை பணம், அவ்வளவுதான். சோறு கிடைச்ச இடம் சொர்க்கம். இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை தன்மையில நீங்க வாழ்ந்துகிட்டே இருக்கக்கூடிய நேரம் உண்டு. இது ஒரு கட்ட காலமாய் இருந்திருந்தா கூட 40 வயசு வரைக்கும் சுகபோகி தான் சொல்லுவேன். 40 வயசுக்கு மேலதான் வாழ்க்கையோடைய தத்துவமே தெரியும். தாம் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது கூட அப்பா
தாய் வழி சொத்தை வச்சுதான் படிக்க வைப்பீங்க. அந்த 45 வயசுக்கு மேல உடல் பயம் ஏற்படும், உயிர் பயம் ஏற்படும், ஏதாவது ஒரு நோய் தாக்கிடுமோ சொல்லக்கூடிய பயம் ஏற்படும். நீங்க கவனமா இருக்கணும். இந்த 40 வயசுக்குள்ளேயே உங்க சொத்து, உங்களுக்குன்னு வரக்கூடிய சொத்து அண்ணன் தம்பி அபகரிக்க மாட்டாங்க. அந்த அண்ணன் தம்பிட்ட நீங்க சொத்தை இழக்கக்கூடிய தருணங்கள் வரும். அந்த 45 வயசுக்கு மேலதான் உங்களுக்கு கஷ்டம்னாவே என்னன்னு தெரியும். அரசியல்லையே பெரிய ஆளானா இருந்தா கூட உங்க சாம்ராஜ்யம் சரிஞ்சிருக்கக்கூடிய தருணம் உண்டு. உங்க முன்னோரை நீங்க நினைக்கணும், உங்க குலதெய்வத்தை போய் நினைக்கணும். இப்படி தன்மையோட வாழ்ந்திருந்தா தான் உங்க தரணியில உங்க ஊர்ல நீங்க கெத்தா வாழ முடியும். இல்லைன்னா தேவையில்லாம தப்பானதுக்கு அடிக்ட் ஆகக்கூடிய தருணமும் உண்டு. சிம்ம ராசிக்காரங்க கொஞ்சம் சுகபோகம் தாங்க, ஆனா தப்பானவங்க கிடையாது. மோகங்கள் அதிகம் இருக்கும். பெண்கள் கிட்ட சகஜமான ஒரு பேச்சு பேசக்கூடிய தருணம் இருக்கும். பிளாக் பேண்ட் ஒயிட் ஷர்ட் இதுதான் உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸாவே இருக்கும். ஒயிட் பிடிக்கும், சென்ட் அடிப்பீங்க, இந்த மாதிரியான ஒரு அமைப்பெல்லாம் இருக்கும். சுகபோகமான வாழ்க்கையிலேயே உங்க வாழ்க்கையை ஓட்டிட்டு போயிருவீங்க. சேர்த்து வைக்கணும், இது பிள்ளைக்கு, இது பொண்டாட்டிக்கு அப்படின்னு சேர்த்து வைக்கக்கூடிய மனப்பான்மைகள் கொஞ்சம் கம்மியாத்தான் இருக்கும் ஆண்களுக்கு. ஆனா சிம்ம ராசிக்காரங்க கொஞ்சம் கோபத்தை குறைச்சாதான் 40 வயசுக்கு மேல உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை தெளிவு பண்ண முடியும். கோபம் இருக்கிற இடத்துல தான் குணமும் இருக்கும். குணமுள்ள கோபக்காரங்க தான் சிம்ம ராசிக்காரங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு 40 வயசுக்கு மேல உங்க சொந்த பந்தம், உங்க அண்ணன் தம்பியோ அங்காளி பங்காளியோ உங்க வாழ்க்கை சாம்ராஜ்யம் சரியறதுக்கு ஏவல் சூனியமே பண்ணுவாங்க. நீ செத்தா கூட பரவாயில்ல, எனக்கு தேவை உன் சொத்து, உன் பிள்ளை குட்டிங்க எப்படி போனாலும் எனக்கு கவலை இல்லை, எனக்கு தேவை உன் சொத்து அப்படின்னு சொல்லக்கூடிய தருணங்களும் உண்டு. அதனால மனைவி மக்களை நேசிங்க. சிம்ம ராசிக்காரங்க பெண் குழந்தை பெற்றிருந்தீங்கன்னா நீங்க சூப்பர் ஜாதகம். சிம்ம ராசிக்காரங்க ஆண் வாரிசா மட்டும் பெற்றிருந்தாங்கன்னா உங்க ஜாதகம் உல்டாவா போயிடும். தப்பான ஒரு கோணங்கள்ல ஆசைகளை தேவையில்லாத மண்ணு மேலையும் ஆசைப்பட்டாலும் பரவாயில்ல, பொண்ணு மேல ஆசைப்பட்டாலும் பரவாயில்ல, பெண் மோகத்துல உங்க வாழ்க்கை போயிடும். அதனால கவனமா இருந்து குடும்பத்தோட குடும்பமா ஒட்டுணர்ந்து இல்லறத்தோட இணைந்து ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய தருணத்தை நீங்க பிடிச்சுக்கணும். சிம்ம ராசிக்காரங்க உழைக்கணும்னு தெரிஞ்சிருக்காது, 4 வழியிலேருந்து காசு வரும். உங்க சொந்த பந்தமே உங்களுக்கு காசு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஆனா சிம்மராசிக்காரங்களுடைய மாமியார் வீட்டில் மாமனார் வீட்டில் உங்களுக்கும் ஆகவே ஆகாது. அது ஒரு தன்மையும் கூட. ஏன்னா ராசிக்கு 12ஆம் வீடு சந்திரன் இல்லையா, சந்திரனாவே மாமியாரும் அம்மாவும் 2 பேருமே ஆகாது. அதனால சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கையை ஒரு புடிமானத்தை பிடிக்கிறதுக்குன்னா உங்க குலதெய்வத்தை நீங்க வேண்டியே தான் ஆகணும். முன்னோர் வழிபாடை பின்பற்றி தான் ஆகணும். இப்படி ஒரு பக்குவங்களை தேடி வந்தீங்கன்னா அரசியல்ல ஓரளவுக்கு ஒரு அங்கம் வகிச்சு ஏதோ ஒரு காசு பணம் ரொட்டேட் ஆகக்கூடிய வரக்கூடிய தருணத்துல கொண்டு போகலாம். அரசியல் பிரவேசத்துக்கு சிம்ம ராசிக்காரங்க தான், கலைத்துறையிலைக்கும் சிம்ம ராசிக்காரங்க தான். சின்ன வயசுல சுக்கிரன் வந்து போயிடுறாரு. உண்மையாலும் சொல்ல போனா உங்க ஆரோக்கியத்தில் தாங்க பிரச்சனை இருக்கு. சிம்ம ராசிக்காரங்களுக்கு சர்ஜரி நடக்கும், ஹார்ட் சர்ஜரி. அதனால கோபத்தை மட்டும் படாதீங்க, மனைவி மக்களோட ஒட்டுணர்ந்து போங்க. சிம்ம ராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வல்லக்கோட்டை முருகனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம. வாழ்க்கையில எந்த ஒரு இடையூறுகளும் இல்லாம கடன் வாங்கினாலும் திருப்பி அடைக்க ஒரு சக்தி, நோய் வந்தாலும் திருப்பி போகிறதுக்கு உண்டான ஒரு தன்மை அந்த மாத்திரையுடைய அமைப்புகள் வர்றதுக்கு, சத்ரு, நோய், வறுமை, கடன், காலதாமதமான திருமணங்கள், காலதாமதமான குழந்தைகள்,
இப்படி வாழ்க்கையில சின்ன பின்னமாய் இன்னலும் இடைஞ்சூரலையும் அடைஞ்சுக்கிட்டு இருக்க உங்களுக்கும், அரசியல்ல உச்சகட்ட நிலைமையில பெரிய லெவலுக்கு வரணும்னு ஆசைகள் இருக்கிறவங்களும், மண்ணு பொண்ணு மாலை மாளிகை கட்டி வாழ்க்கைய தெளிவா வாழணும்னு ஒரு ஆசை இருக்கிறவங்க 11 வாரம் இல்லைன்னா சஷ்டி திதி அன்னைக்கு, வளர்பிற சஷ்டி திதி அன்னைக்கு ஒரே ஒரு சேவல் வாங்கி ஒரு மாசம் அடுத்த சஷ்டி திதிக்கு முன்ன நாள் வரைக்கும் உங்க வீட்டில் கெட்டி போட்டு அதுக்கு தீனி போட்டு வளர்த்து வந்து, தாம்பரத்துக்கு அருகில் ஒரு 20 கிலோமீட்டர்ல வல்லக்கோட்டைன்னு ஒரு முருகன் கோவில் இருக்கு. அந்த வல்லக்கோட்டை முருகன் கோயில் உள்ள அர்ச்சகர் கிட்டையாது, அந்த கோயில் அதிகாரிகள் கிட்டையாது, இந்த கோயிலில் இந்த சேவலை நான் நியமிச்சு விடுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டு அதை பண்ணீங்கன்னா உங்க நோய் போச்சு, உங்க எதிரிகள் செஞ்ச சூழ்ச்சி போச்சு, உங்களுக்கு சூனியம் பண்ணவனுக்கு ரிவேஸ் ஆயிடும். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு இல்லாம ஒற்றுமைத்தன்மையோட வாழக்கூடிய தருணம், மண்ணு மாலை மாளிகை பொண்ணோட சுகபோகமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய தருணம் இந்த எளிய பரிகாரத்துல இருக்கு. வெள்ளிக்கிழமை காலையில 6 to 7 சுக்கிர ஓரையில அந்த கோயிலுக்கு போயிட்டு 8 மணிக்கு அலங்காரத்தை நல்லா பாருங்க, அபிஷேகத்தை பாருங்க, அவர் தோற்றத்தை ரசிச்சு இந்த கோழியை தானம் கொடுத்தாலோ இல்ல 11 வாரம் வெள்ளிக்கிழமையோ சனிக்கிழமையோ வல்லக்கோட்டை முருகன் கோயிலுக்கு போனாலோ உங்க தலையெழுத்தே மாறலன்னா என்ன கேளுங்க. என்ன வேணும் உங்களுக்கு? வந்தவரை வாழ வைக்கக்கூடியவர் வல்லக்கோட்டை முருகன் கோவில், இழந்த செல்வங்களை மீட்டு கொடுக்கக்கூடிய தருணம் உடையவர் வல்லக்கோட்டை முருகன் கோவில். ஒரு 11 வாரம் போயிட்டு வாங்க, ஏதாவது ஒரு நாள் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமையில உங்க வரலாறே புரட்டி போடக்கூடிய அளவுக்கு மாற்றம் கிடைக்கும். நினைச்ச பிடிச்ச கல்யாணங்கள் நடக்கிறதுக்கும், எல்லா சுகபோகமான ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு வல்லக்கோட்டை முருகன் கோவில், அருணகிரிநாதர் பாடல் பெற்ற திருஸ்தலம், முருகனுக்கு 1500 முருகன் கோவில் இருக்கு. அதுல இது ஒரு சின்ன ஒரு கோவில், ஐதீகமான ஒரு கோவில். டைம் கிடைச்சா 11 வாரம் போயிட்டு வாங்க. வல்லக்கோட்டை முருகனுடைய அருளாட்சி உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். நீங்க என்ன பார்க்கணும்னா கூகுள் மேப்ல கேஜிஎஃப் கருப்பசாமின்னு டைப் பண்ணா என்னுடைய சொந்த வீட்டு அட்ரஸ் லொகேஷன் வரும். வரும்போது ஃபோன் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப்ல நான் இந்த ஊரு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க, கட்டாயமா நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். வரும்போது 15 ரூபாய் வெத்தலை, 10 ரூபாய் களிப்பாக்கு, 3 எலுமிச்சம்பழம், ஒரு ஜாதகம் பார்க்க 500 ரூபாய் தான். ஃபோன் பண்ணிட்டு தயவு செய்து வாங்க. எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும். சிவாய நம.